ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரபாகத்தில் தேவி லலிதையின் சரித்தமான லலிதோபாக்கியானம் பார்த்துட்டு வரும். கோடிக்கணக்கான சக்திகளை கொண்ட தனது படையுடன் ஸ்ரீ லலிதா பண்டாசுரனை அழிக்க புறப்பட்டாள்னு பார்த்தோம். ஆனந்தமயமான மத்திய பருவாவில் ஸ்ரீ லலிதை வீற்றிருக்கிறாள். அவளது ஸ்ரீசக்கர ரதத்திற்கு இராதேவி, திரிபுர பைரவி, சம்ஹார பைரவர், ரக்தயோகினி, வல்லபசாரசர், சாமுண்டா என 6 சாரதிகள் உள்ளனர். ஸ்ரீ லலிதை இவ்வளவு சிறப்புடன் பண்டனை வதைக்க கிளம்பிய பொழுது அங்கே பண்டாசுரனின் சூன்ய நகரத்தில் அம்பிகை வரவிருக்கும் செய்தி வந்தவுடன் பெரும் பீதியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டது. புகையால் நிரம்பியது போல் அந்த நகரமே இருட்டாக மாறியது. இதை கண்ட மக்கள் பண்டாசுரனுக்கு இதை தெரிவிக்க பண்டாசுரன் அவையில் அவனது சகோதரர்கள் விசுக்ரன், விஷங்கன் சுழ ஆலோசனை செய்தான். விசுக்கரர் பண்டாசுரனிடம், உங்களால் தோற்கடிக்கப்பட்ட ஆதரவற்ற தேவர்கள் நெருப்பில் குதித்து தங்களை தாங்களே தீக்கிரையாகி கொண்டனர். அந்த நெருப்பில் இருந்து ஒரு ஆணவமுள்ள பெண் தோன்றினாள். இந்திரன் மற்றும் பிறரால் தூண்டப்பட்டு இளம் பெண்களின் படையுடன் நம்மை தோற்கடிக்க புறப்பட்டாள். இது ஒரு நகைச்சுவையாக அல்லவா இருக்கிறது? பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் கூட நம் கொடிய ஆயுதங்களுக்கும் வீரத்திற்கும் பயந்து இதை செய்ய துணிய மாட்டார்கள். இருப்பினும் அவள் இன்னும் ஒரு எதிரி என்பதால் அவளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எனவே அவளை விரட்ட உங்கள் வீரர்களில் சிலரை அனுப்புங்கள் என்றான். விஷங்கன் பண்டாசுரனிடம், எதிரியின் வலிமையை மதிப்பிடுவதற்கு நாம் சில உளவாளிகளை அனுப்ப வேண்டும். எதிரியின் வலிமையை கவனிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனம் அல்ல. கடந்த காலத்தில் ஹிரண்யகசிபு தூணிலிருந்து திடீரென வெளிவந்த பாதி சிங்கம் பாதி மனிதனால் கொல்லப்பட்டார். சண்டிகா என்ற பெண் சக்தி வாய்ந்த அசுரர்களான சண்டா, முண்டா மற்றும் மகிஷாவை மட்டுமே கொன்றாள். அவள் ஒரு பெண் என்பதற்காக அவளை நாம் புறக்கணிக்க முடியாது. அவளுடைய பலம் என்ன, அவள் என்ன விரும்புகிறாள், அவளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் என்றான். பண்டாசுரன் இதையெல்லாம் கேட்டு அவர்களை பார்த்து, இங்கே எதிரி என்று அழைக்கப்படுபவர் ஒரு பலவீனமான பெண். அவள் போர் நுண்ணறிவை பயன்படுத்த தகுதியற்றவள். நமக்கு ஒவ்வொரு அச்சௌகினி படையை வழிநடத்த 100 வலிமையான தளபதிகள் உள்ளனர். அந்த பெண்ணை பற்றி கவலைப்படுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறி 1000 சேனைக்கு தலைவனான குடிலாட்சனை அழைத்து ஆணைகளை பிறப்பித்தான். குடிலாட்சன் நுழைவாயில்களுக்கெல்லாம் பாதுகாப்பு செய்துவிட்டு சக்தி சேனையுடன் போரிட துர்மதன் என்ற தளபதியையும் 10 அச்சௌகினி படையையும் அனுப்பினான். அசுரர்களின் படை சக்தி சேனா மீது பாய்ந்தது. இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது. போர்க்களத்திலிருந்து எழும் தூசியால் வானம் நிரம்பி இருந்தது. சம்பத்கரி தேவி தனது சக்திகளுடன் களத்தில் குதித்தாள். அசுரர்களின் அழிவு தொடங்கியது. வில்வித்தையில் மிகவும் திறமையான சம்பத்கரி தனது யானையான ரணகோலாகலா மீது சவாரி செய்து இடைவிடாமல் அம்பு மழை பொழிந்தாள். துர்மதனுக்கும் சம்பத்கரிக்கும் இடையே நேரடி சண்டை தொடங்கியது. துர்மதன் ஒரு பாணத்தால் சம்பத்கரி தேவியின் மகுடத்தில் இருந்து ஒரு மணியை கீழே தள்ளினான். தேவி கோபமாய் பல பானங்கள் அவன் மேல் பாய்ச்சி அவன் உயிரை பறித்தாள். துர்மதனின் மரணச் செய்தி பண்டாசுரனை கோபப்படுத்தியது. ஒரு சாதாரண பெண்ணால் எப்படி இது நடக்கும் என திகைப்புற்று துர்மதனின் மூத்த சகோதரனான குருந்தனை போர்க்களத்திற்கு செல்லும்படி ஆணையிட்டான். குருந்தன் மாயப்போரில் நன்கு தேர்ச்சி பெற்றவன். அவனது படை சம்பத்கரியின் சக்தி சேனை மீது அம்புகளை பொழியத் தொடங்கியது. இந்த நேரத்தில் அஸ்வாரூடா தனது அபராஜிதம் என்ற குதிரையில் ஏறி அமர்ந்து பின்னல் அசைய, சந்திரக்கலை ஜுவலிக்க, மணிவில்லை கையில் எடுத்து சரங்களை வீச அவன் மணிமய வில்லின் நாணை அறுத்தான். சினம் கொண்ட தேவி வில்லை எறிந்துவிட்டு தனது அங்குசத்தினால் அவன் மார்பை பிளந்தாள். இடிவிழுந்த மரம் போல் குருந்தன் பூமியில் விழுந்து இறந்தான். பண்டாசுரன் வருத்தமடைந்து கரங்கா மற்றும் பிற தளபதிகளை அனுப்பினான். அவர்கள் தங்கள் மந்திர சக்தியால் ரணசாம்பரி என்ற ஒரு பயங்கரமான வடிவிலான பாம்பு அரக்கியை உருவாக்கினர். அவள் பாம்புகளின் தாய் கத்ருவை போல இருந்தாள். அவள் தன் உடலில் இருந்து கோடிக்கணக்கான பயங்கரமான விஷப்பாம்புகளை உருவாக்கத் தொடங்கினாள். அவர்கள் தங்கள் கொடிய விஷக்கடிகளாலும் விஷப்புகைகளாலும் சக்தி சேனையை கொல்லத் தொடங்கினர். ஸ்ரீ லலிதாம்பிகையின் வாயிலிருந்து நகுலேஸ்வரி, அதாவது குருவியின் வடிவமாய் ஒரு சக்தி வெளிப்பட்டது. அவள் கருடனின் மீது சவாரி செய்தாள். அவளுக்கு வைரம் போன்ற பற்களும் இருந்தன. கருடன் மேரு பர்வதத்தை போல் உறுதியாக நின்றான். நகுலேஸ்வரி தேவியின் 32 பற்களிலிருந்து 2 கோடி தங்க நிற கீரிகள் மூர்க்கமாக வெளிப்பட்டன. அவர்கள் பாம்புகளை தாக்கத் தொடங்கினர். அவற்றை தங்கள் பற்களால் துண்டு துண்டாக வெட்டினர். நகுலேஸ்வரியும் ரணசாம்பரியும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். நகுலேஸ்வரி சர்பினி
மந்திரினியின் மீது கருடாஸ்திரத்தை பயன்படுத்தினாள். அது அவளை கொன்றது. இதைத் தொடர்ந்து வலாஹகன் முதலிய 7 சேனாதிபதிகள் சக்தி சேனைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தினர். இதனால் ஆயிரக்கணக்கான சக்தி சேனைகள் இறந்தனர். உதவியற்ற சக்திகள் ஸ்ரீ லலிதாம்பிகையை வேண்டினர். தண்டநாதாவின் மெய்காப்பாளரான திரஸ்காரிணி தேவி மோகனா என்ற வில்லுடன் அசுரர்கள் மீது அம்புகளை மழையாக பொழிந்தாள். தண்டநாதாவின் கட்டளைப்படி அவள் அந்தாஸ்திரத்தை பயன்படுத்தி 7 அசுர தளபதிகளையும் குருடாக்கினாள். சக்திகள் திரஸ்காரிணி தேவியை புகழ்ந்தனர். அவள் 7 தளபதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொன்றாள். 7 தளபதிகளின் எதிர்பாராத தோல்வியால் பண்டாசுரன் மீண்டும் சோகமாகவும் ஏமாற்றமாகவும் ஆனான். அனைத்திற்கும் லலிதையே காரணம் என்பதால் லலிதையை தாக்க முற்பட்டான். லலிதை மேற்கில் எதிரி எல்லைகளுக்குள் நிறுத்தப்பட்டுள்ளாள் என்ற தகவலை ஒற்றர்கள் கொண்டு வந்தனர். பாதுகாப்புக்காக அவளை சுற்றி மிக குறைந்த படையே இருந்தது. அவளுடைய மேற்கு பகுதி முற்றிலும் திறந்திருந்தது. சக்தி சேனா கிழக்கு மற்றும் தெற்கில் மட்டுமே குவிந்திருந்தது. பின்னால் இருந்து தாக்கி அவளை பிடிக்க கண்ணுக்கு புலப்படாது மறையும் சக்தி கொண்ட விஷங்கனை 15 தலைவர்களுடன் அனுப்பினான். விஷங்கன் செல்ல முற்பட்ட போது சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது. மிக மெதுவாக ஸ்ரீ லலிதையின் சக்கரராஜ ரதத்தின் அருகே வந்து பின்புறமாக சேனைகளுடன் ரதத்தினை தாக்கினான். திடீரென நேர்ந்த யுத்தத்தாலும் இருளாலும் திகைத்த சக்திகள் போர் செய்ய துவங்கும் முன்னரே தாக்கப்பட்டனர். சக்திகளின் கூக்குரல் ஒவ்வொரு அடுக்கையும் தாண்டி தேவியை அடைந்தது. விஷங்கன் விட்ட ஒரு பாணத்தால் தேவியின் விசிறி ஒன்று முறிந்தது. ஜுவாலா மாலினியும் வன்னிவாசினியும் இருளை நீக்கி ரணக்களத்தை பிரகாசப்படுத்தினர். இதனால் அசுரர்களின் மறைந்து தாக்கும் மாயை விலகியது. காமேஸ்வரி முதலிய 15 நித்தியைகளும் அசுர சேனைகளை கொன்று குவித்தனர். முக்கிய சேனாதிபதிகள் அழிந்தது கண்டு கடும் சினம் கொண்டு போரிட்ட விஷங்கன் காமேஸ்வரியின் பாணங்களால் அடிபட்டு நொந்து ஓடினான். இரவில் கடும் போர் செய்த நித்யாதேவிகளை நித்யா பராக்கிரமாடோப நிரீட்சண சமுத்சுகா என்பதாய் ஸ்ரீ லலிதை மெச்சி ஆனந்தம் கொண்டாள். மந்திரினியும் தண்டநாதாவும் இந்த தாக்குதல் நேர்ந்ததற்கு காரணம் ஸ்ரீசக்கரராஜ ரதத்திற்கு போதுமான காவல் இல்லாததே என்று மனம் வருந்தி அவர்களது கூடாரத்தை சுற்றி அக்னிக்கோட்டை அமைக்க வேண்டும் என்று சொல்ல தேவியும் ஜுவாலாமாலினியை கொண்டு பூமியில் 100 யோஜனை தூரம் வட்டமாகவும் 30 யோஜனை தூரம் உயரமாகவும் அக்னிக்கோட்டையை நிர்மாணித்தாள். ஜுவாலா மாலினிகா க்ஷிப்த வன்னி பிராகார மத்தியகா என்று இதே சகஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். சக்கரராஜ ரதம் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதன் இருபுறமும் மந்திரினி மற்றும் தண்டநாதா தங்கள் தேர்களை நிறுத்தினார்கள். சம்பத்கரி தன்னை சக்கரராஜ ரதத்திற்கு பின்னால் நிறுத்தி கொண்டாள். அஸ்வாரூடா தன்னை முன்னால் நிறுத்தினாள். தண்டநாதா வக்னி பிராகாரத்தின் நுழைவாயிலை காக்க ஸ்தம்பினியை நியமித்தார். பண்டாசுரன் தனது சகோதரர்களுடனும் 30 மகன்களுடனும் ஆலோசனை நடத்தி தனது மகன்களை 200 அச்சோகினி படையுடன் போருக்கு அனுப்ப முடிவு செய்தான். அவர்கள் அனைவரும் போரில் வல்லமை பெற்றவர்களாகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். தேவர்களை வென்றதற்காக பண்டாசுரனுக்கு அவர்கள் பெருமை சேர்த்தவர்களாவார். சக்தி சேனாவை அழித்து ஸ்ரீதேவியை அவனது காலடியில் கொண்டு வருவதாக ஒருவருக்கொருவர் உறுதியளித்து அவர்கள் வன்னி பிராகாரத்தை நோக்கி சென்றனர். அவர்களின் காதுகளை உடைக்கும் கர்ஜனை சக்தி சேனாவில் கிளர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியது. ஸ்ரீ லலிதாம்பிகையின் மகள், எப்போதும் தன் தாயின் பக்கத்தில் இருந்த பாலாதேவி அனைத்து அறிவின் களஞ்சியம், வீரமிக்கவள், 9 வயது, வன்னி பிராகாரத்தை நோக்கி செல்லும் எதிரியுடன் சண்டையிட விரும்பினாள். ஸ்ரீ லலிதாம்பிகை அவளை தடுக்க முயன்றாள். பாலாம்பிகா விடவில்லை. இறுதியாக ஸ்ரீ லலிதா அவளுக்கு ஒரு தெய்வீக கவசமும் ஆயுதங்களும் வழங்கி வெற்றியை அருளி பண்டாசுரனின் சக்தி வாய்ந்த மகன்களுடன் போர்க்களத்திற்கு செல்ல அனுமதித்தார். 100 அன்னங்கள் அவளுடைய தேரை இழுத்துச் சென்றன. வழியில் மந்திரினியும் தண்டநாதாவும் அவளை திரும்பிச் செல்லும்படி வற்புறுத்த முயன்றனர். ஆனாலும் பாலாம்பிகா நில்லாது மேற்கொண்டு சென்றாள். அவர்கள் இருவரும் பாலாம்பிகாவின் இருபுறமும் நிலைநிறுத்தி வன்னி பிராகாரத்தின் தெற்கு பக்க நுழைவாயிலை நோக்கி சென்றனர். பாலாம்பிகை தனது தேரை பண்டாசுரனின் 30 மகன்களின் நடுவில் மின்னல் போல செலுத்தி அவர்கள் மீது அம்புகளை பொழிந்தாள். தண்டநாதனும் ஷியாமளாவும் பின்வாங்கி பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இளம் பெண்ணுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. 2வது நாள் பாலாம்பிகை நாராயணஸ்திரத்தை பயன்படுத்தினாள். அது 200 அச்சோகினி அசுரப்படையையும் அழித்தது. பின்னர் தனது தாய் லலிதையை பிரார்த்தனை செய்து 30 அம்புகள் எய்து பண்டாசுரனின் 30 மகன்களின் தலையை ஒரே நேரத்தில் துண்டித்தாள். தனது அற்புதமான வெற்றிக்கு பிறகு தனது தாயிடம் திரும்பிய பாலையின் துணிச்சலான செயல்களை ஷியாமளாவும் தண்டநாதாவும் ஸ்ரீ லலிதாம்பிகையிடம் விவரித்தனர். அவர் அவளை மடியில் எடுத்துக்கொண்டு மிகுந்த
மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் நெற்றியில் முத்தமிட்டார். பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா என்று சகஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் அதில் பராக்கிரமங்கள் புரியும் தேவியரின் நாமாக்களே மந்திரங்களாகவும் நிகழ்வுகளாகவும் சகஸ்ரநாமத்தில் உள்ளன. அதை பாராயணம் செய்கையில் லலிதையின் அம்சமான அந்த தேவியரின் பரிபூரண அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும். ஒரே நேரத்தில் தனது 30 மகன்களையும் இழந்த பண்டாசுரனின் துக்கம் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தது. 9 வயது சிறுமி தேவர்கள் கூட அஞ்சிய தனது அனைத்து மகன்களையும் கொன்றது நம்ப முடியாமல் இருந்தது அவனுக்கு. பண்டாசுரன் இதை குறித்தே தொடர்ந்து புலம்பி மயங்கி அரியணையில் இருந்து விழுந்தான். விசுக்கிரர், விஷங்கர் மற்றும் குடிலட்சர் ஆகியோர் அவரது மகன்கள் வீரமரணம்தான் அடைந்துள்ளனர் என்றும் அவர்களின் மரணத்திற்கு துக்கப்படக்கூடாது என்றும் கூறி அவருக்கு ஆறுதல் கூறினார்கள். பண்டாசுரன் கோபத்தால் எரிந்தான். அந்த பெண்ணை துண்டு துண்டாக வெட்டுவதற்காக அவனே போர்க்களத்திற்கு செல்ல தயாரானான். அவனது தளபதிகள் தாங்கள் இருக்கும் பொழுது அது தேவையில்லை என்று கூறி அவனை தடுத்து நிறுத்தினார்கள். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம். திருமதி ஜெயலட்சுமி முரளிதரன் அவர்களின் பாடலுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீகரி சுபகரி அகிலாண்டேஸ்வரி பக்தவ சங்கரி ஜயது நமோ ஜயது நமஸ்தே ஜயது நமோ ஜயது நமஸ்தே ஜயது நமோ ஸ்ரீராஜேஸ்வரி கருணாசாகரி प्रसहोदरि जयतु नमो श्रीविद्यामयि योगविदायिनि सर्वदयामयि जयतु नमो श्रीचक्रस्थिते ज्ञानस्वरूपे गुणगणभरिते जयतु नमो श्रीचामुण्डिके भद्रकालिके ह्रीङ्कारात्मिके जयतु नमो श्रीमणिमाला भूषिणि मोहिनि महिषमर्धिनि जयतु नमो श्रीशुकवाणी पन्नगवेणि मधुकरवाणी जयतु नमो श्रीनारायणि कामदायिनि त्रिपुरवासिनि जयतु नमो श्री सावित्री जय गुणधात्री परमपवित्रे जयतु नमो श्री शाकम्भरी वरशान्तोदरि ओंकारेश्वरि जयतु नमो श्री कामेश्वरि वरकनकाम्बरि रत्नपुरीश्वरि जयतु नमो जय जय शंकरि हे परमेश्वरि सिंहवाहिनी जयतु नमो जयतु नमस्ते जयतु नमो जयतु नमस्ते जयतु नमो जयतु नमस्ते जयतु नमो।